Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. அதிகமாக சாப்பிட வேண்டாம் வயிறு வெடிக்கும் சொல்லுவோம் இல்லையா? அதிகமா சாப்பிட்டா வயிறு வெடிச்சிட போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Don't overeat, stomach might blow up. வயிறு வெடிச்சிட போது அதிகமா சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். Don't overeat, stomach might blow up. Next sentence. உங்கள் விருப்பத்தை என் மீது திணிக்கிறீர்கள். உங்களுடைய விருப்பம் ஆசை எல்லாத்தையும் என் மேல திணிக்கிறீங்கன்றீங்க. எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் இருக்கு ஆசை இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா? என் மேல திணிக்காதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? You are imposing your will on me. உங்களோட விருப்பத்தை என் மேல திணிக்கிறீங்கன்னு அர்த்தம். You are imposing your will on me. Next sentence. நான் என் வேலையில் மூழ்கி இருந்தேன். அப்படின்னா நான் என்னோட ஒர்க்ல பிஸியா இருந்தேன்றதை எப்படி சொல்லலாம்? I was engrossed with my work. Engrossed மூழ்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். I was engrossed with my work. நான் என் ஒர்க்ல பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் தனது முதலாளியுடன் வாக்குவாதம் செய்தார். அவர் அவருடைய பாஸோட ஆர்கியூ பண்ணாதுன்றதை எப்படி சொல்லலாம்? He was arguing with his boss. He was arguing with his boss. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இந்த உடை உங்களுக்கு சிறிதும் பொருந்தாது. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட்டே ஆகலன்றதை எப்படி சொல்லலாம்? This dress does not suit you at all. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட்டே ஆகலன்னு அர்த்தம். This dress does not suit you at all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அப்பா திட்டிய பிறகும் அவள் கடைக்கு சென்றாள். அப்பா திட்டினதுக்கு அப்புறமும் அவ அதை அப்பாவோட பேச்சை கேட்காம அவ கடைக்கு போயிட்டான்றதை எப்படி சொல்லலாம்? Even after getting scolded by dad, she went shopping. Even after getting scolded by dad னா அவங்க அப்பா திட்டுறதுக்கு அப்புறமும் அவ கடைக்கு போயிட்டா. She went shopping. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த விஷயம் என் மனதில் படவில்லை. இந்த விஷயமே எனக்கு தோணவே இல்லையேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? This thing did not strike my mind. இது எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக்கே ஆகலையேன்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான். This thing did not strike my mind. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் பேராசை பிடித்தவன் அல்ல. அப்படின்னா நான் பேராசையா இருக்க மாட்டேன்றது அர்த்தம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? I'm not a greedy person. greedyனா பேராசையா இருக்கிறது. இங்க நம்ம கொடுத்திருக்க சென்டென்ஸ் I'm not a greedy person. நான் பேராசை பிடிச்சவன் அல்லன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாளை பரபரப்பான நாளாக இருக்கும். அப்படின்னா நாளைக்கு ரொம்ப பிஸியான டேவா இருக்கும். ரொம்ப ஒர்க் அதிகமா இருக்கும்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Tomorrow will be a hectic day. Tomorrow will be a hectic day. ரொம்ப பிஸியான நாளா நாளைக்கு இருக்க போதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் எப்போதும் வேலைக்கு தாமதமாக வருவீர். நீங்க எப்பயுமே ஒர்க்குக்கு லேட்டா தான் வரீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? You are always late for work. நீங்க எப்பயுமே ஒர்க்குக்கு லேட்டா தான் வரீங்கன்னு அர்த்தம். You are always late for work. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் இன்று சீக்கிரம் கிளம்பலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் நீங்கள் பெர்மிஷன் கேட்பீங்க. நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு கேட்பீங்க. நான் இன்று சீக்கிரமா போகலாமான்னு கேட்குறீங்க. அதை எப்படி சொல்லலாம்? மே ஐ லீவ் ஏர்லி டுடே. நான் இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பலாமான்னு அர்த்தம். மே ஐ லீவ் ஏர்லி டுடே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.